மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமைகளை கொளுத்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. அதே தலைப்பில் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்திடுவோம் என்கிற முழக்கத்தோடு விமன்ஸ் இந்தியா மூமெண்ட் தேசிய அளவிலான ஒரு பிரச்சாரத்தை துவங்கி அதனுடைய நிறைவு நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் தேசிய உலக பெண்கள் தினத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். காலத்தினுடைய தேவைக்கேற்ற இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிற விமன்ஸ் இந்தியா மூமெண்ட் என்கிற ஆற்றல் மிகுந்த இந்த பெண்கள் அமைப்பினுடைய நிர்வாகிகளை, பெண்கள் அமைப்பை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் மனதார வாழ்த்துகிறேன். எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று விமன் இந்தியா மூமெண்டினுடைய நிர்வாகிகள், தேசிய நிர்வாகிகளும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில நிர்வாகிகள் பல்வேறு மாநிலங்களில் புதியதாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு அவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கிறார்கள். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்காக, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற விம் அமைப்பினுடைய தேசிய மாநில நிர்வாகிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்களுடைய இந்த 2 ஆண்டு கால இந்த பொறுப்பில் மிகச்சிறப்பாக அவர்கள் பணியாற்றி விம் அமைப்பை ஒரு சக்தி மிகுந்த பெண்கள் அமைப்பாக தேசிய அளவில் அவர்கள் மாற்றி காட்டிட வேண்டும். இந்த விம் அமைப்பின் மூலமாக பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற அனைத்து வன்கொடுமைகளையும் அவர்கள் தடுத்து நிறுத்திட வேண்டும். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பாடுபட்டிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். My heartily wishes to all newly elected national and state office bearers and members of Women's India movement. I wish WIM should fight for women's right and development continuously. தொடர்ச்சியாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற அந்த வன்கொடுமைகளையும் தடுப்பதற்கு நீங்கள் போராட வேண்டும், பாடுபட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். விமன்ஸ் இந்தியா மூமெண்ட் கடந்த பல ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக நாடு முழுவதும் தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியோடு இணைந்து விம் என்கிற விமன்ஸ் இந்தியா மூமெண்ட் மிகச்சிறப்பான பணிகளை முன்னெடுத்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் மிகச்சிறந்த கட்டமைப்போடு மாநில அளவில் நடைபெறுகிற, தேசிய அளவில் நடைபெறுகிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் போராட்ட வடிவில் எதிர்கொண்டு களமாடி கொண்டிருக்கிறது விமன்ஸ் இந்தியா மூமெண்ட். அந்த வகையில் மிக பொருத்தமாக இதனுடைய இந்த தேசிய கேம்பெயினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி சென்னை மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவர்களின் சார்பாக விமன்ஸ் இந்தியா மூமெண்டினுடைய தேசிய நிர்வாகத்திற்கு எனது வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பல்வேறு விதமான கொடுமைகள், வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பெரிய பெண்களுக்கு எதிராக மாத்திரமல்ல, பெண் குழந்தைகள் 2 வயதிலிருந்து துவங்கி 60 வயது பெண் வரை பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு இன்றைக்கு இலக்காகி கொண்டிருக்கிறார். பெண் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்ததே பாவமோ என்று கருதுகிற அளவிற்கு பெண்களை ஒரு போக பொருளாக, பெண்களை ஒரு இன்பம் சுவைக்கிற ஒரு போக பொருளாக இன்றைக்கு ஆண்கள் சமுதாயம் நினைப்பதனுடைய விளைவை பெண்கள் பல்வேறு விதத்திலும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு துன்பங்களை, துயரங்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏராளமான பெண்களுக்கு எதிரான படுகொலைகள், சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் படுகொலை செய்யப்படுகிற நிகழ்வு ஊடகங்களில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண் காதலிக்க வேண்டும் என்று சொன்னால் காதலித்து ஆக வேண்டும், மறுத்தால் படுகொலை, தாக்குதல். ஒருதலையாக ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண் சம்மதிக்காத காரணத்தினால் நடைபெறுகிற படுகொலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்ணின் ஒரு ஆணினுடைய வற்புறுத்தலுக்கு இணங்காத காரணத்தினால் நடைபெறுகிற படுகொலைகள், தாக்குதல்கள். பொது இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற பாலியல் சீண்டல்கள், பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களே பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள். ஆசிரியர்களை தந்தையினுடைய ஸ்தானத்தில் வைத்து நாம் பேசுவோம். அந்த ஆசிரியர்களே பெண்களுக்கு எதிராக பல்வேறு விதமான துன்புறுத்தல்களை, பாலியல் குற்றங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இந்த நிலையில் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற இந்த குற்றங்களை, வன்கொடுமைகளை முஸ்லிம் பெண்கள் என்கிற காரணத்தினால் மதவெறி கும்பல்கள், RSS பயங்கரவாதிகளால், பாரதிய ஜனதா பயங்கரவாதிகளால் நாடு முழுவதும் இலக்காகி கொண்டிருக்கிற, கொடுமைகளுக்கு இலக்காகி கொண்டிருக்கிற முஸ்லிம் பெண்களை, அதே போல தலித்து பெண் என்கிற காரணத்தினால் நாடு முழுவதும் தலித்து பெண்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல்வேறு விதமான வன்கொடுமைகளை, இவற்றையெல்லாம் எதிர்த்து நின்று போராடுவதற்கு நாம் தயாராக வேண்டும். ஏதோ ஒரு பெண்ணுக்கு எங்கோ பிரச்சனை நடைபெறுகிறது என்று நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடைபெறுகிற பிரச்சனை நாளை நமக்கு, நாளை நமது குழந்தைகளுக்கு, நாளை நமது உறவினர்களுக்கு என்கிற நிலை வந்துவிடக்கூடாது. எனவே பெண்களுக்கு எதிராக எங்கு பிரச்சனை நடைபெற்றாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு, அதை தட்டி கேட்பதற்கு, அதற்கு எதிராக போராடுவதற்கு பெண்கள் சமுதாயம் நாம் தயாராக வேண்டும். அதற்கு தான் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் நம்ம எல்லாம் அழைக்கிறது. வாருங்கள், பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு போராடுவோம். பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமைகளை எதிர்த்து நாம் போராடுவோம் என்று விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் நம் அனைவர்களையும் அழைக்கிறது. நீங்கள் எல்லோரும் விம் அமைப்பில் உங்களை இணைத்து இந்த பணியில் நாம் களமாடிட வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் மாத்திரமல்ல, அரசுகளே கூட, நம்மை ஆளுகிற அரசுகள், பெண்களை பாதுகாக்க வேண்டிய அரசுகள், பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் அரசு ஈடுபடுகிறது, காவல்துறை ஈடுபடுகிறது, இராணுவம் ஈடுபடுகிறது. மணிப்பூர் மாநிலத்தில், காஷ்மீர் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களை செய்வது இந்த நாட்டினுடைய இராணுவம், இந்த நாட்டினுடைய காவல்துறை. அப்ஸ்பா என்கிற அந்த மிக மோசமான அந்த கொடிய சட்டத்தின் மூலமாக காஷ்மீரிலும் மணிப்பூரிலும் இருக்கிற பெண்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள், தாக்குதல்களுக்கு இலக்காகி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கு விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கு தோளோடு தோள் நின்று உங்களுக்கு துணையாக நிற்பதற்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, SDPI கட்சி தயாராக இருக்கிறது என்கிற செய்தியினை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மிக முக்கியமான காலகட்டம். நாட்டுடைய நாடாளுமன்ற பொது தேர்தல் வரப்போகிறது. கடந்த 5 ஆண்டு காலம் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை முன்னெடுத்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லோருக்கும், நாட்டு மக்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த ஆட்சிக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த களத்தில் நாடு முழுவதும் SDPI கட்சி, பாரதிய ஜனதா அரசு மீண்டும் வராமல் இருப்பதற்காக களமாடுவதற்கு தயாராக இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் SDPI கட்சி போட்டியிடவிருக்கிறது. ராஜஸ்தானில், ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில், தமிழ்நாட்டில் என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் SDPI கட்சி போட்டியிட இருக்கிறது. ஏனைய 500க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் SDPI கட்சி பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கான களப்பணிகளில் ஈடுபடவிருக்கிறது. இந்த பணிகளில் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் நீங்களும் SDPI கட்சியோடு இணைந்து பணியாற்றுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். இங்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பெண்களும் SDPI கட்சி முன்னெடுக்கிற அரசியல் முடிவுகளுக்கு
உங்களது மகத்தான ஆதரவை இங்கே வந்திருக்கிற பெண்கள் மாத்திரம் அல்ல, வராத அனைத்து பெண்கள் சமூகமும் எஸ்டிபிஐ கட்சிக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமல்ல, காங்கிரஸ் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் பெண்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்காது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவோம் என்று பேசுவார்கள், ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறுத்த மாட்டார்கள். எனவே இங்கு இருக்கிற அரசியல் கட்சிகளில் பெண்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்காக உரிய குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எஸ்டிபிஐ கட்சியால் மாத்திரமே முடியும். எஸ்டிபிஐ கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்ட்டும் அனைத்து பெண்களும் நீங்கள் துணையாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி ஒரு மகத்தான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து எஸ்டிபிஐ கட்சி ஒரு தொகுதியில் 40 தொகுதியில் ஒரு தொகுதியில் களமாடுவதற்கு தீர்மானித்திருக்கிறது, போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறது. எனவே அந்த கூட்டணி எந்த தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறாரோ, களமிறங்க இருக்கிறாரோ, இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெண்கள் மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பெண்கள் சமூகமும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு அனைவர்களும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவும் எஸ்டிபிஐ கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடுகிற அந்த தொகுதியை திரும்பி பார்க்கிற விதத்தில் ஒரு மகத்தான ஒரு பெருவெற்றியை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைத்து விமென்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய நிர்வாகிகளுக்கும் அதனுடைய தொண்டர்களாகிய உங்கள் அத்துணை பேர்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் இந்த பெண்கள் தினத்தினுடைய வாழ்த்துக்களை என் சார்பாகவும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாகவும் தெரிவித்து எனது இடம் அமர்கிறேன். நன்றி, வசலாம்.